நேட்டோ பகுதியிலே கனடாவைச் சேர்ந்த ஒருவர் உளவு வேலை பார்த்ததாக ஒரு தகவல் ஆரம்பத்திலே வெளிவந்திருந்தது. ஆரம்பத்திலே அவர் எந்த நாட்டவர் என்பதை கூட குறிப்பிடவில்லை. ஆனால் இப்பொழுது அவரை பிவி சாங் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர் அந்த நேரத்திலே வந்த தகவல்களின்படி இவர் அந்த இடத்திலே தவிர, நேட்டோவின் அந்த தலைமையகத்திலே தவிர வேறு எங்கேயுமே கனடிய நிறுவனங்களிலே அல்லது அரச கட்டமைப்புகளிலே வேலை செய்ய வேண்டிய ஒரு தகவல் இருந்தது. ஆனால் இப்பொழுது தகவல் வந்திருக்கிறது, அவர் புள்ளிவிவர திணைக்களத்திலே வேலை செய்திருக்கிறார். அதேபோல விண்வெளி ஆய்வு மையங்களில் நிறைய வேலை செய்து நிறைய அரசாங்க வேலைகளிலே அவர் இருந்திருக்கிறார். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெறுவது என்பது ஒரு தேச துரோகமான விடயம் என்பதை விட, இந்த மாற்று இனத்தவர்கள் இவ்வாறான வேலைகளுக்கு செல்லும் பொழுது, புதிய குடிவரவாளர்கள் அல்லது கனடாவில் பிறந்தவர்கள் கூட செல்லும் பொழுது அவர்கள் மீதான பார்வையை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதை இதை எடுத்து காட்டுவதாக இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற கரியானந்த் சங்கரி அவர்கள் இந்த விவகாரத்தை குறிப்பிடுகின்ற பொழுது இது ஒரு மிகவும் கவனத்திற்கு எடுக்கப்பட வேண்டிய விவகாரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். F-35 என்கின்ற அமெரிக்காவின் அதிஉயர் தொழில்நுட்ப விமானத்திற்கு ஒத்ததாக அவர்கள் ஒரு விமானத்தை செய்த பொழுது அந்த விமானம் பலரது ஆச்சரியத்துக்கும் உள்ளானது. ஆனால் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால், இவர்கள் அதற்குரிய மூல பிரதியை அமெரிக்காவிடமிருந்து திருடித்தான் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். இவர் ஒரு இளவயது, ஒரு 30களின் நடுப்பகுதியில் உள்ள வயதை கொண்டவராகவும் ஒரு அதாவது அந்த வேற்று இனத்திற்காக செயற்படக்கூடியதாகவோ அல்லது வேற்று ஒரு அமைப்பிற்காக செயற்படக்கூடியதாகவோ அவரை உள்வாங்குவதற்கு எந்த காரணங்கள் இருந்தன என்பது முக்கியமான கேள்வியாக அமையக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், கனடாவிலே பிறந்து கனடாவிலே படித்து வளர்ந்தவராக இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு வேலையில் செய்வதற்கு அவருக்கு வேறு எந்த வகையில் அந்த தொடர்புகள் வரும் என்கின்ற சங்கிலி தொடரான விடயங்கள் என்று தெரிய வருகின்ற பொழுதும் அவருடைய தரவுகளை இப்பொழுது அவர்கள் அந்த வழக்கு தாக்கல் செய்த பேரில் இருந்துதான் கனேடிய செய்தி நிறுவனங்கள் எடுத்து இவர்தான் அவர் என்று வெளியிடுகின்றன என்றால் பல விடயங்களும் ஒத்துப்போகின்றன. எவ்வாறான விடயங்களில் இவர் ஈடுபட்டார் என்பதுதான் எங்களை பொறுத்தவரையில் இவர் உண்மையிலேயே எதற்காக செயற்பட்டார், எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார், இது கனடாவில் எவ்வாறு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், இவ்வாறான தொழில்துறைகளுக்கு ஈடுபடுவோருக்கு நிச்சயமாக மேலதிகமான பாதுகாப்பு வரையறைகளை அல்லது கண்காணிப்புகளை அல்லது அவர்கள் குறித்த விவர கொத்துக்களை பெற வேண்டிய தேவையை கனேடிய அரசிற்கு ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால், கனடாவில் இருந்து சென்ற அல்லது கனேடிய பிரஜையாக இருக்கின்ற ஒருவர் உளவு பார்த்தார் என்பதுதான் இங்கே முக்கிய செய்தி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே. ஆமா, கடந்த வாரம், அதாவது வியாழக்கிழமை முதல் ஒரு செய்தி பரபரப்பாக இருந்தது. அது பற்றிய போதிய தகவல்கள் வழங்கப்படாமல் இருந்தால் நான் இப்பொழுது நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது நேட்டோ பகுதியிலே கனடாவைச் சேர்ந்த ஒருவர் உளவு வேலை பார்த்ததாக ஒரு தகவல் ஆரம்பத்திலே வெளிவந்திருந்தது. ஆரம்பத்திலே அவர் எந்த நாட்டவர் என்பதை கூட குறிப்பிடவில்லை. ஆனால் இப்பொழுது அவரை பிவி சாங் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர் அந்த நேரத்திலே வந்த தகவல்களின்படி இவர் அந்த இடத்திலே தவிர, நேட்டோவின் அந்த தலைமையகத்திலே தவிர வேறு எங்கேயுமே கனடிய நிறுவனங்களிலே அல்லது அரச கட்டமைப்புகளிலே வேலை செய்ய வேண்டிய ஒரு தகவல் இருந்தது. ஆனால் இப்பொழுது தகவல் வந்திருக்கிறது, அவர் புள்ளிவிவர திணைக்களத்திலே வேலை செய்திருக்கிறார். அதேபோல விண்வெளி ஆய்வு மையங்களில் நிறைய வேலை செய்து நிறைய அரசாங்க வேலைகளிலே அவர் இருந்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய முழுமையான தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் அறிய விரும்புகின்றோம். இல்லை, உண்மையாக இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெறுவது என்பது ஒரு தேச துரோகமான விடயம் என்பதை விட, இந்த மாற்று இனத்தவர்கள் இவ்வாறான வேலைகளுக்கு செல்லும் பொழுது, புதிய குடிவரவாளர்கள் அல்லது கனடாவில் பிறந்தவர்கள் கூட செல்லும் பொழுது அவர்கள் மீதான பார்வையை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதை இதை எடுத்து காட்டுவதாக இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற கரியானந்த் சங்கரி அவர்கள் இந்த விவகாரத்தை குறிப்பிடுகின்ற பொழுது இது ஒரு மிகவும் கவனத்திற்கு எடுக்கப்பட வேண்டிய விவகாரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான ஒருவர், அதாவது கனடாவிலே பிறந்து கனடாவிலே கல்வி பெற்று கனடாவில் அவர் தொழில்நுட்ப கல்வி கற்றிருக்கின்றார், இலத்திரனியல் துறையில், அதை விட ஒரு பொறியியலாளராக
நன்றாக கல்வி கற்றவராக இருக்கின்றார். இவ்வாறான கல்வித்துறைகளில் அவர் கல்வி கற்றிருந்த பொழுதும் ம். இவரது நடவடிக்கைகள் முன்னுக்கு பின்னராக இருந்ததாக இப்பொழுது ஆராய்கின்ற தகவல்கள் மூலம் கிடைக்கின்றன. நீங்கள் குறிப்பிடுகின்றது போல புள்ளி விவர திணைக்களம் மற்றும் விண்வெளி அதாவது வந்து கனடாவின் விண்வெளி ஏஜென்சி அவற்றில் வேலை செய்திருந்த பொழுதும் வேறு வேலைகளிலும் இவர் முயற்சி செய்திருக்கிறார். குறிப்பாக கனடிய பாதுகாப்பு துறை சிபிஎஸ்ஏ எனப்படுகின்ற போர்டர் செக்யூரிட்டி ஏஜென்சியில் இவர் வேலைக்கு விண்ணப்பித்த பொழுது ம்ஹ்ம். 2 வெவ்வேறு பெயர்களில் விண்ணப்பித்திருந்ததாகவும், அது தொடர்பான விவரங்கள் கூறப்பட்ட பொழுது அந்த விண்ணப்பத்தை கைவிடப்பட்டதாகவும் இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள். எனவே நிச்சயமாக இவர் ஒரு உளவு சார்ந்த விடயமாக இப்பொழுது புள்ளிவிவர திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற பொழுது பல தரவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். கனேடியர்களின் பார்வைக்கு வராத பொதுமக்களின் பார்வைக்கு வராத பல உள்ளக கணிப்புகள் தரவுகளை கூட பெறக்கூடியதாகவும் பல பிரதேசங்கள் குறித்த தகவல்களை பெறக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல அந்த விண்வெளி கனடாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்கின்ற பொழுது ம்ஹ்ம். அதற்கு குறித்த தகவல்களை கூட பெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறுதான் இப்பொழுது இவ்வாறு நேட்டோவிற்கு சென்ற நேட்டோவின் தலைமையகம் ஐரோப்பிய தலைமையகமான பெல்ஜியத்தில் அவர் பணியாற்றுகின்ற பொழுது அங்கே அவர் இந்த இவ்வாறான உளவு வேலைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவர் என்ன விவகாரத்தில் ஈடுபட்டார் அல்லது யாருக்காக ஈடுபட்டார் என்கின்ற விடயம் தெரியாவிட்டாலும் இது குற்றவியல் கும்பல்களுடன் சம்பந்தப்பட்டதான ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார்கள். இதை இவ்வாறு குறிப்பிடலாம் என்றால் சில வேளைகளில் இவ்வாறான இலத்திரனியல் அதி உச்ச பாதுகாப்புக்கு உட்பட்ட பொருட்களை எடுத்து வேறு நாடுகளுக்கு விற்பது போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது வேறு நாடொன்றின் பிரதிநிதியாக கூட ஈடுபட்டிருக்கலாம். இங்கே இவர் வேறு நாடொன்றின் பிரதிநிதியாக ஈடுபட்டுள்ளவராக இருந்தால் அதுவும் சீனா சம்பந்தமாக இருந்தால் நிச்சயமாக இது மாக்காணி அரசிற்கு ஒரு பலத்த சரிவை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கும் என்றால் அவர் சீனாவுடனான நல்லுறவை புதுப்பிக்கின்ற நேரத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளில் அந்த சீன அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஈடுபட்டிருந்தால் சீனாவை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் அது இவ்வாறான களவுகள் என்பது அவர்களுக்கு இலகுவான விடயம். அதாவது F-35 என்கின்ற அமெரிக்காவின் அதிஉயர் தொழில்நுட்ப விமானத்திற்கு ஒத்ததாக அவர்கள் ஒரு விமானத்தை செய்த பொழுது அந்த விமானம் பலரது ஆச்சரியத்துக்கும் உள்ளானது. ஆனால் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால் இவர்கள் அதற்குரிய மூல பிரதியை அமெரிக்காவிடமிருந்து திருடித்தான் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்று. அதே போன்று அவர்கள் உளவறிதல் விடயத்திலும் பல்வாறு செயற்படுவார்கள். எனவே ஆனாலும் அவ்வாறான ஒரு எந்தவித தரவுகளும் கொடுக்கப்படவில்லை. இவர் இதனால் தான் இந்த நாட்டால் தான் செய்தார் அல்லது இந்த நாட்டுக்குத்தான் செய்தார் என்கின்ற தரவுகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. உண்மையிலேயே இந்த பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை என்பது அந்த தகவல்களை மறைத்து வருகின்றது என்று சொன்னால் தற்பொழுது இந்த விசாரணையில் இருக்கின்றது. ஒரு விடயம் விசாரணையில் இருக்கும் பொழுது சில வேளைகளில் அவர் நிரபராதியாக இருந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்கின்ற காரணம் கூட அதற்கான ஒரு கருதுகோளாக இருக்கலாம். ஆனால் இவ்வாறான ஒரு விசாரணையை அவர்கள் மேற்கொள்வதற்கு அவர்கள் பின்தொடர்கை மற்றும் அவருடைய செயற்பாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் போன்றவை அவர்களை அவ்வாறு தூண்டச் செய்து அவ்வாறு ஒரு நடவடிக்கையை எடுக்க வைத்திருக்கும். அதிலும் குறிப்பாக குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இவர் ஒரு இளவயது ஒரு 30களின் நடுப்பகுதியில் உள்ள வயதை கொண்டவராகவும் ஒரு அதாவது வந்து வேற்று இனத்திற்காக செயற்படக்கூடியதாகவோ அல்லது வேற்று ஒரு அமைப்பிற்காக செயற்படக்கூடியதாகவோ அவரை உள்வாங்குவதற்கு எந்த காரணங்கள் இருந்தன என்பது முக்கியமான கேள்வியாக அமையக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் கனடாவிலே பிறந்து கனடாவிலே படித்து வளர்ந்தவராக இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு வேலையில் செய்வதற்கு அவருக்கு வேறு எந்த வகையில் அந்த தொடர்புகள் வரும் என்கின்ற சங்கிலி தொடரான விடயங்கள் என்று தெரிய வருகின்ற பொழுதும் அவருடைய தரவுகளை இப்பொழுது அவர்கள் அந்த வழக்கு தாக்கல் செய்த பேரில் இருந்துதான் கனேடிய செய்தி நிறுவனங்கள் எடுத்து இவர்தான் அவர் என்று வெளியிடுகின்றன என்றால் பல விடயங்களும் ஒத்துப்போகின்றன. வழக்கில் கொடுக்கப்பட்ட விடயங்கள் பெயர் விடயங்கள் மற்றும் அவர் கற்ற விடயங்கள் போன்றவையும் இவர்கள்
Facebook போன்ற சமூக வலைத்தளங்கள் மற்றும் அவருடைய LinkedIn எனப்படுகின்ற அவருடைய சுய விவர பதிவுகளை உள்ள தரவுகள் மூலம் இது உண்மையிலேயே இவர்தான் என்பதை அவர்கள் அதாவது தெரிவிக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் எங்களுக்கு தெரியாத விடயங்களாக இருப்பது ஏற்கனவே குறிப்பிட்டது போல எந்த நாட்டுக்காக செய்தார் அல்லது எந்த அமைப்புக்காக செய்தார் என்கின்ற விடயம் தெரிய வரவில்லை. மற்றது என்ன விடயத்தை எடுத்தார், அதாவது ஒரு விடயத்தை தேடி எடுத்தாரா அல்லது தேவையற்ற பகுதிகளுக்குள் நுழைந்து அங்குள்ள பகுதிகளை பார்த்தாரா போன்ற பல விடயங்கள் இன்னுமே வெளியிடப்படவில்லை. அது ரகசியமாக வைத்திருக்கப்படுகின்றன. மற்றது எவ்வாறாக நேட்டோவிற்கு இது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லது நேட்டோவின் அமைப்பில் இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, இவர் ஏற்கனவே இவ்வாறான விடயங்களை பெற்றால் போன்ற விடயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவை இன்னமும் வெளியிடப்படாத பொழுதும் கனேடிய ஊடகங்கள் தங்களால் கூட இவ்வாறான விடயங்களை கண்டுபிடிக்க முடியும் என்கின்ற ரீதியில் இந்த அதாவது அவர் பற்றிய விவரத்தை கூறியிருக்கின்றன. இது போன்ற சந்தர்ப்பங்கள் அண்மை காலங்களில் கூட பல நடந்திருக்கின்றன. 2020 நினைக்கிறேன் கோவிட் காலத்தில் ஒரு ஆமாம் பிரெஞ்சு உத்தியோகத்தர் ஒருவர் ரஷ்யாவிற்காக உளவு பார்த்ததாக நேட்டோவில் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல ரஷ்யாவினுடைய 8 பேர் அடங்கிய ஒரு குழு ஒன்று நேட்டோவினோட பங்கு, அதாவது தகவல் பரிமாற்றத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் அவர்கள் உளவு பார்க்க வந்ததாக குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் இந்த பெல்ஜியம் இப்பொழுது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களில் எவ்வாறான விடயங்களில் இவர் ஈடுபட்டார் என்பதுதான் எங்களை பொறுத்தவரையில் இவர் உண்மையிலேயே எதற்காக செயற்பட்டார், எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார், இது கனடாவில் எவ்வாறு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் இவ்வாறான தொழில்துறைகளுக்கு ஈடுபடுவோருக்கு நிச்சயமாக மேலதிகமான பாதுகாப்பு வரையறைகளை அல்லது கண்காணிப்புகளை அல்லது அவர்கள் குறித்த விவர கொத்துக்களை பெற வேண்டிய தேவையை கனேடிய அரசிற்கு ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் கனடாவில் இருந்து சென்ற அல்லது கனேடிய பிரஜையாக இருக்கின்ற ஒருவர் உளவு பார்த்தார் என்பதுதான் இங்கே முக்கிய செய்தி. அந்த செய்தியின் பின்னணி என்னவென்று சொன்னால் நிச்சயமாக கனேடியர்களாக இருப்பவர்கள் இவ்வாறான சந்தர்ப்ப வேலைகளில் ஈடுபடுபவர்களாக இயங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக மாற்றப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு தன்மையை நேட்டோவுக்கு கொடுத்துள்ளது. அதுதான் உண்மை. சரி, நன்றி சுரேஷ் சர்மா. அதேவேளை இன்னொரு விடயம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது இந்த கோவிட் காலங்களிலே பல அரசு பணிகளிலே இப்படியான அந்த நேரத்திலே நேர்முக பரீட்சை இருக்காது, இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது இதை பயன்படுத்தித்தான் பலரும் இப்படி அரசு வேலைகளிலே நுழைந்திருக்கிறார்கள். அதுவும் மிக முக்கியமான இப்போ நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த நேட்டோ மற்றும் புலிவிவர திணைக்களம் போன்ற இடங்களில் நுழைந்திருக்கிறார்கள். இது இன்னும் எந்த வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அதுல ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது உண்மையிலேயே தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் ஆட்குறைப்புகளை மேற்கொண்டு சேமிப்புகளை மேற்கொள்ளுதல் என்ற முறையில் இந்த இயந்திரங்களை கணிக்க விடுதல் அல்லது இயந்திரங்கள் கண்காணித்தல் பரிசோதித்தல் போன்றவை எல்லாம் இப்பொழுது நேர்முக பரீட்சைகளில் ஈடுபடுத்தப்படுகின்ற தன்மையாக இருக்கின்றது. இது நிச்சயமாக அவர்களால் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு விடயத்தை, ஒரு ஆபத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் சாதாரணமாக சகல அறிக்கைகளும் அல்லது பத்திரங்களும் கொடுக்கப்பட்டால் ஒரு ஏஐ இயந்திரத்தை பொறுத்தவரையில் அது அவரை அனுமதித்துவிடும். ஆனால் மறுபக்கமாக அவ்வாறான பத்திரங்கள் உண்மையானவையா அல்லது அவருடைய பிற்போக்குகள் புலங்கள் மற்றது அவருடைய நடவடிக்கைகள் அல்லது பேச்சுக்கள் அல்ல அவருடைய ஒரு விடயத்தை சமர்ப்பிக்கின்ற விதம் போன்றவை எல்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு மானிடர்களின் பங்கு தேவை என்பதை காட்டி நிற்கின்றது. அதாவது மாணவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல கோவிட் காலங்களிலும் இவ்வாறு இடம்பெற்றதற்கு காரணம் என்னவென்றால் அது பல பொறிமுறைகளும் ஆட்டோமேட்டட் எனப்படுகின்ற தானியக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஏஐ எனப்படுகின்ற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தால் பார்க்கப்பட்டன என்பதுதான் உண்மை. அதை கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் கனதியான ஒரு பொருளாதார நெருக்கடிகள் இல்லாமல் செல்வதற்காக, பொருளாதாரத்தை இலக்குவாக்குவதற்காக இயந்திரங்களை பாவிக்கின்ற தன்மை என்பது நாடுகளையும் நிறுவனங்களையும் ஆக்கிரமித்துள்ளது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இப்பொழுது இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறது. பார்க்கலாம், போக போக என்னென்ன தகவல்கள் வெளிவரப் போகின்றன போன்ற விடயங்களை அறிந்து கொள்ளலாம். நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மற்றும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.